கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுப்ப நல்லவர், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவர். இந்த நாளுக்கு ஏற்ற நன்மைகளை, நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற நன்மைகளை அவர் நமக்கு நிச்சயமாய் தருவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த நாள் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:22 வசனம். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். ஏன் இந்த ஜெபத்தை சங்கீதக்காரன் அவர்கள் ஏறெடுக்கிறார்கள்? எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி, நம்முடைய ஆண்டவர் எல்லா இக்கட்டுகளுக்கும், நெருக்கங்களுக்கும், ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்டு விடுகிறவர், நம்மை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த பூமியிலே நம்ம வாழும் பொழுது ஒரு ஆளிடத்துல போய் நம்ம ஹெல்ப்பு கேட்க போறேன்னா அந்த நன்மையை நமக்கு அவங்க செய்வதற்கு அவங்களுக்கு திராணி இருக்கும். அதனால தான் கேட்க போகிறோம். இல்லைன்னா நம்ம அவங்ககிட்ட போக மாட்டேன்ல. நம்மை காட்டிலும் ஏழ்மையாக, ஒன்றும் இல்லாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், நிரந்தர வேலை இல்லாமல், அன்றன்றுள்ள சாப்பாடையே இனி ஒரு ஆளை நம்பி இருக்கும்போது அவங்ககிட்ட இப்போ நம்ம ஏதாவது கேட்போமா? கேட்கவே மாட்டோம். அப்போ ஏன் ஆண்டவர் இடத்துல எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுன்னு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், குறிப்பாக இக்கட்டாக்கி அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுவதற்கு போதுமானவர். அதற்கு உள்ள வல்லமையும் அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஏதாவது இக்கட்டான சூழல் இருக்கிறீர்களா? ஆபத்தான சூழல் இருக்கிறீர்களா? ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுவிக்கப் போகிறார். விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். விசுவாசிங்க. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும், ஆபத்துகளுக்கும், நெருக்கங்களுக்கும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற நாள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுகிற எங்கள் அன்பு தெய்வமே, இன்றைக்கு உங்களுடைய ஜீவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். யாரெல்லாம் இக்கட்டான நிலையில், ஆபத்தான நிலையில், நெருக்கமான நிலையில் இருக்கிறார்களோ, உம்முடைய கரம் அவர்களுக்கு ஆதரவாய் செயல்பட்டு இந்த இக்கட்டுகளிலிருந்து, இந்த ஆபத்துகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி நீர் சாட்சியாய் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புவீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமண தடை விலகட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.